Hi friends, நம்ம இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் ஃபர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் டிசைன் ஒன்று வரைஞ்சி பார்க்க போகிறோம். இந்த லீஃப் டிசைனை ஃபுல் ப்ளவுஸில் அங்கங்கே போட்டால் நல்லாயிருக்கும். சீரியல் ஆக்ட்ரஸ் சிவானி அவங்களோட ப்ளவுஸ்லேருந்து எடுத்த டிசைன். இந்த ப்ளவுஸில் வந்து லீஃப் டிசைனை வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜரி யூஸ் பண்ணி லீஃப்க்கும் அது கீழே உள்ள அந்த லைனுக்கும் டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரிவர்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த லீஃப் டிசைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பும்போது குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பணும். செயின் ஸ்டிச்சை வந்து போட்டு பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த ஹோல்லையே முடிச்சுட்டு மறுபடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். செகண்ட் லைன் நம்ம போடும்போது ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, அதுக்கு அடியில் கொஞ்சம் நீடியில் விட்டு போடணும். அப்போ தான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இப்போ வந்து லீஃப்க்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம போகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பணும். அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஷேப் கிடைக்கும். நெல்லில் கொஞ்சம் அப்படி உள்ளே குத்தி போடுங்க. ஏற்கனவே போட்டுக்க செயினில் போட்டுறாதுங்க, கொஞ்சம் அதோட உள்ளே போடுங்க. குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைனை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது திருப்ப போகிறோம். ஸோ திருப்பும்போது குட்டியாக பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். செயின் ஸ்டிச்சை போட்டு பாருங்கள். ஆரி ஒர்க்கில் பேசிக்கே இந்த செயின் ஸ்டிச்சு தான். எல்லா ஸ்டிச்சுக்குமே இந்த செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை எண்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது இதே மாதிரி இந்த 2 லீஃபோட அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிச்சம் உள்ள இந்த 2 லீஃப்க்கும் இந்த சில்வர் கலர் ஜரி கொடுக்கலாம். இந்த 2 லீஃப்க்கும் அவுட்லைன் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து சென்டரில் வந்து ஃபர்ன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 த்ரெட் எடுத்து நோட் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த லீஃபில் சென்டர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு லாங் லூப் போடுங்க. ரிவர்ஸில் ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லாங் லூப் எடுத்து கொஞ்சம் முக்கு வராமல் ஒரு முக்கால்வாசி இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே அடுத்தடுத்த லூப்பை வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் லூப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் அடுத்தடுத்து கொண்டு வாங்க.
இந்த ஸ்டிச் மாதிரி தான் சிமிலராக தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு ஒரு ஸ்டிச் வரும். ஃபர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃப்ளவர் கூட போடலாம். குட்டி குட்டி ஃப்ளவர் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் உள்ள இந்த 2 லீஃப்க்கும் எல்லோ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். மிச்சம் இந்த லீஃப்க்கு ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த எல்லோ த்ரெட் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த சைடில் வந்து கேப் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு அந்த கேப் வேண்டாம் அப்படின்னா நான் அவுட்லைன் போட்டிருக்கோம்ல, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடியில் நீடியில் விட்டு லூப் எடுங்க. கொஞ்சம் அந்த செயின் ஸ்டிச்சை நீடிலால் கொஞ்சம் விலக்கிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா சைடில் வந்து கேப் வராது. கேப் வச்சு உங்களுக்கு தைக்கணுன்னாலும் தைச்சிக்கோங்க, எல்லாம் உங்கள் இன்னோவேஷன் தான். இப்போ ஆரி ஒர்க்குக்கு பேசிக்கே நமக்கு இந்த செயின் ஸ்டிச்சு தான். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை வந்து போட்டு பாருங்கள். எல்லா ஸ்டிச்சுக்குமே நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எண்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே த்ரெட் யூஸ் பண்ணி இந்த சைடும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக ஜரி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கோம். நீங்கள் பீடு யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.